இறை வழிபாடு உண்மை தான், தெய்வம் இருக்கிறது உண்மை தான். நல்ல சக்தி எப்படி இருக்குதோ அதேமாரி தீய சக்தி இருக்கிறதும் உண்மை தான். அதை நான் மறுப்பும் இல்லை, இதை நான் வந்து எதிர்ப்பும் நான் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் வந்து சில பேர் இப்போ இப்போ மக்கள் வந்து போகிறாங்க, ஏமாறுறவங்க இருக்கிறவரை ஏமாற்றுவாங்க. ஒரு சிலரை தான் நான் சொல்கிறேன், எல்லாரையும் உண்மையான சாமியார்களையோ உண்மையான ஆன்மீகத்தையும் நான் சொல்லலை. என்ன காவி தான் போடணும், பட்டை தான் அடிக்கணும், கொட்டை தான் போடணும்னு இல்லை. ஆன்மீகன்றது முதல்ல ஆத்மா சம்மந்தப்பட்டது. ஆன்மீகம் வந்து உருவத்திலேயே ஆடையிலேயே இல்லை, மனசில் இருக்குது. இப்போ போய் வந்து ஒரு மாந்திரிகவாதியோ இல்லை ஒரு ஆன்மீகவாதியோ இல்லை ஒரு சாமியார் ஏதோ ஒரு மந்திரிக்கிறவங்களாம் கூட இருக்கட்டும், உண்மையான பேயோ பிசாசாக இருந்தால் வைத்தியம் பார்த்தா தப்பு இல்லை. நான் அவனுக்கு வயிறில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துருக்கும், அவனுக்கு வயிறு வலி லூஸ் மோஷன் ஆகிருக்கும், அதை போய் பேயின் பிடிச்சின்னு உட்கார வைக்கலாமா? டாக்டர்கிட்ட தான் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கு சார் கண்டுபிடிச்சி, அதாவது மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை சேவையாக பயன்படுத்தினா இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும்.